நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். வெள்ளி கருடன் மீது பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் மற்றும் விருதுநகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் துவங்கிய மாசிமக திருவிழா மற்றும் பிரம்மோற்சவம். சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் மாசி பிரம்மோற்சவம். யானை வாகனத்தில் வீதி உலா வந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோவிலில் மூலவர்கள் முன்பு அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளும் செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபமும் காண்பித்து தேங்காய் பழங்களோடு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் திருப்பள்ளியோட திருநாள் விழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் வெள்ளி கருடன் மீது பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஸ்ரீரங்கம் மேலூர் சாலை காசுகடை செட்டியார் ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு முத்துவளைய கிரீடம் சூட்டி நவரத்தன காதனைகளோடு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து தங்க ஒட்டியானத்துடன் காசு மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி மாணிக்க அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளி பெரிய திருவடி மீது உற்சவரை எழுந்தருளச் செய்து மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசிக்க பிரியபக்தன் மேல் அமர்ந்து கொண்டு உலா வந்து அருளினார் ஸ்ரீ நம்பெருமாள். வழிநெடுக உபயங்கள் கண்டறிய எம்பெருமான் பக்தர்கள் புடைசூழ உலா வந்து ராஜகோபுரம் வழியே உள்வீதியை அடைந்தார். நாதஸ்வர தவில் வித்வான்கள் உற்சவர் முன்பு மங்கள இசை இசைத்தபடி முன்னே செல்ல தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி உத்தர வீதிகளில் எம்பெருமான் வலம் வந்தார். பிறகு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல 4முக கோபுரம் வழியாக ஆலயத்திற்குள் பிரவேசித்தார் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணத்தில் உள்ள அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில், ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவில் மற்றும் விருதுநகரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா மற்றும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற காட்சிகளை இப்போது பார்க்கலாம். கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ பிரியாவிடை மற்றும் ஞானாம்பிகையுடன் உற்சவர் காளஹஸ்தீஸ்வரர் விசேஷ அலங்காரத்தோடு மேடை மீது அமர்த்தி கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க அர்ச்சனை செய்து கோமாதாவிற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து கலச பிரதிஷ்டையுடன் குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு குண்டம், கலசம் மற்றும் பட்டத்திற்கு ஆரத்தி காட்டியதும் வேத மந்திரங்கள் முழங்க ரிஷபகொடிக்கு அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் கொடிமரம் அருகே அஸ்திர தேவரையும் நிறுத்தி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரையும் ஊற்றி கம்பத்திற்கு வஸ்திரம் கட்டி ஆரத்தி காட்டப்பட்டதும் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவின் துவக்கமாக கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சிம்ம உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர்.
அர்ச்சகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு கலசாராதனை, அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் கொடிப்பட்டத்திற்கு காப்பு கட்டி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி எடுத்து வந்ததும் கொடிமரத்தை வைத்து கற்பூரம் காண்பித்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். இதையடுத்து கம்ப பீடத்திற்கு பலவித திரவியங்கள் மற்றும் கலச நீர் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவில் மாசி பிரம்மோற்சவ நிகழ்வாக உற்சவர் யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் வாகன மண்டபத்தில் வெள்ளை யானை மீது உற்சவர் அருள்மிகு காமாட்சியம்மனை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். சிவாச்சாரியார்கள் பாராயணம் செய்தபடி இருக்க அம்பிகைக்கு சாமரங்கள் வீசியபடி வீதி உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல யானை வாகனத்தின் மேல் சர்வாபரண பூஷிதையாக அமர்ந்து வந்த அருள்மிகு காமாட்சியம்மனுக்கு ஸ்ரீ சங்கர மடம் முன்பு இசை வாத்தியங்கள் முழங்க ஏசல் சேவை நடத்தப்பட்டது. பிறகு அருள்மிகு காமாட்சியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி மீண்டும் உலா புறப்பட்டனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே கைலாசபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. கோவில் யானை முன்னே செல்ல அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றபடி எம்பெருமான் தேரில் இருந்தவாறு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. பெண்களின் கோலாட்டங்களோடு தேரில் பவனி வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு எண்ணற்ற பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் தேவியர்கள் சமேதராக நாக வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். வாகன மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளியிருக்க தேவியர்கள் சமேதராக காட்சி கொடுத்த உற்சவர் முருகனை குழலூதும் கண்ணனாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். சாயகொண்டையும் அதில் பதக்கங்களோடு நெத்திச்சுட்டி பட்டையும் அணிந்து கொண்டு வண்ண பட்டாடையோடு முருகப்பெருமான் திருக்காட்சி தர தேவியர்களுக்கு சாயகொண்டை கிரீடங்கள் சூட்டி நீல பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களோடு அலங்காரம் செய்திருந்தனர். வீரபாகு தேவரும் சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளியிருக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் செய்தனர். பிறகு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உற்சவர் முருகப்பெருமானுக்கு வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூராரதி காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதம் கொடுத்ததும் தெய்வங்களை வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். பிரகாரத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு ஒய்யாளி சேவையும் அப்போது கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். அங்கு நாக வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த முருகனை நிறுத்தி அருகே தேவியர்களையும் கொலுவிருக்கச் செய்து பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. ஏராளமானோர் தேங்காய் பழங்கள் நிவேதித்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பிறகு சுவாமிக்கு பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டதும் வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகளும் கொளுத்தப்பட்டன. இருகுடை சேவையோடு உற்சவர் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி பிரகாசமாக காட்சி தந்தபடி உலாவர ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அக்னி வீரபத்ர சுவாமி திருக்கோவில் மாசி உற்சவ விழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது.
முன்னதாக கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு பால் குடங்களை வைத்து பூஜைகளை செய்தனர். ஆரத்தி காட்டியதும் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு கோவிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே மங்கள வாத்தியங்களோடு ஊர்வலமாக சென்று வந்து மீண்டும் அருள்மிகு அக்னி வீரபத்ரர் திருக்கோவிலை அடைந்தனர். அங்கு வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்த மூலவருக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மாவிளக்குகள் ஏற்றி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த கங்காநாயக்கன்பட்டியில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அங்கு மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் அருள்மிகு செல்வமுத்துமாரியம்மனுக்கும் கலசாபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி முகக்கவசம் வைத்து ஹாரங்களுடன் கிரீடமும் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் மாசி பெறும் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து காப்பு கட்டி விரதங்களை துவக்கினர். முன்னதாக அருள்மிகு அரண்மனை சந்தன கருப்பு சுவாமி கோவிலிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் பம்பைகள் முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். நிறைவாக அருள்மிகு நத்தம் மாரியம்மன் கோவிலை அடைந்து தீர்த்த குடங்கள் மற்றும் பால் குடங்களை சமர்ப்பித்ததும் காப்பு கட்டி தங்கள் விரதங்களை துவக்கினர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் காப்பு கட்டி விரதத்தை துவக்கினர். மன்னார்குடியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காளியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி 1008 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் காளியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் மூக்குத்தி புல்லாக்குடன் ஆபரணங்களும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் முன்பு 1008 பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். சங்கல்பம் செய்து கொண்டதும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து முதலில் கணபதி பூஜை செய்தனர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு குங்குமம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். உற்சவர் அருள்மிகு வனகாளியம்மன் விசேஷ அலங்காரத்தோடு ஊஞ்சல் மீது வீற்றிருந்து காட்சி தர பக்தியுடன் திருவிளக்கு பூஜை செய்த பெண்கள் ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக உற்சவர் அருள்மிகு காளியம்மனுக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ பூமிநீலா சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கோவில் மாசி மக பெருவிழாவின் 2ஆம் நாளில் உற்சவருக்கு சிம்ம வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளை கேடயத்தின் மேல் அமர்த்தி சுமந்து வந்தனர். பிரகாரங்களை சுற்றி வலம் வந்த உற்சவரை ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ நரசிம்மர் மண்டபத்தில் சிம்ம வாகனத்தின் மீது கொலுவிருக்கச் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி நவரத்ன ஆபரணங்களுடன் தொப்பார கிரீடமும் அபயமும் தந்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளுக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்தனர். அங்கு பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மங்களவாத்தியங்கள், திருக்குடை, தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக சுவாமிக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. எம்பெருமானை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. வழிநடையிலும் பக்தர்கள் உற்சவமூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தீபங்கள் ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர்.
சென்னை அடுத்த பூந்தமல்லியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள் அவதார உற்சவத்தை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகளுக்கு தங்க தலைப்பாகை அணிவித்து காதணிகளோடு அடுக்கு பதக்கங்களும் ஹாரமும் பூட்டி நறுமண மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு உற்சவரை கேடயத்தில் அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க பத்தி உலாத்தல் மற்றும் ஒய்யாளி சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. ஆலய பிரகாரத்தில் இசைக்கு ஏற்றபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஒய்யாளி சேவை நடனத்தை சிறப்பாக ஆடி நடத்தினர். இதையடுத்து ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகளை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. நாதஸ்வர இசை முழங்க ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த அசனமாப்பேட்டை கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மூலவருக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் கவசங்களுடன் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தேரடியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல இரு குதிரைகள் பூட்டப்பட்ட திருத்தேரில் 16 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தியபடி சூரனை வதம் செய்யும் கோலத்தில் அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தாரை தப்பட்டைகள் முழங்க இளைஞர்களின் ஆட்டத்துடன் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பாபநாசம் அருள்மிகு லோகநாயகி உடனுரை ஸ்ரீ பாபநாச சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதை முன்னிட்டு கால்நாட்டு வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் ஆலயத்தின் முன் மண்டபத்தில் வீற்றிருக்கும் விநாயகர் சன்னதி முன் கலசத்தையும் முகூர்த்த கம்பங்களையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க கம்பங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் முகூர்த்த கம்பங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஒரு கம்பத்தை ஸ்தல விநாயகர் சன்னதி அருகே பூமியில் ஊன்றி கற்பூரம் காட்டப்பட்டது. மற்றொரு கம்பத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் ஈசான்ய மூலையில் பூமி பூஜை செய்து கம்பத்தை நட்டு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணம் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ சுதர்சனவல்லி ஸ்ரீ விஜயவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோவில் மாசிமக பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திக்கு சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் முன்பு சேஷ வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ சக்கரபாணியை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். நாதஸ்வர தவில் வித்வான்கள் சுவாமி முன்பு மங்கள இசை வாசித்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் மேல் ஒய்யாரமாக அமர்ந்து காட்சி கொடுத்த உற்சவருக்கு வெண்பட்டு கட்டி பலவித ஹாரங்களுடன் மரகத கற்கள் பதித்த கிரீடமும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவருக்கு ஆரத்தி காட்டி வீதி உலா புறப்பட்டனர். மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்த ஸ்ரீ சக்கரபாணி சுவாமிக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்திருக்கும் நஞ்சன்கோடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதார தினத்தை முன்னிட்டு லட்சார்ச்சனை விழா துவங்கியது. மட வளாகத்தில் இருக்கும் பிருந்தாவனம் ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மற்றும் உற்சவர் பிரகலாதனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்கள் கொண்டு அர்ச்சனை துவக்கப்பட்டது. மடவளாகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் உற்சவ மூர்த்தியை அமர்த்தி கலச பிரதிஷ்டையுடன் மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை நடைபெற்றது. இதேபோல் ஸ்ரீ ராகவேந்திரரின் திருவுருவ படத்தையும் வைத்து மலர்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தில் மாசி மக உற்சவ துவக்கத்தை முன்னிட்டு
சுவாமிக்கு சூரிய சந்திர பிரபை வாகன வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கோவில் வாகன மண்டபத்தில் உற்சவர் பெருமாளுக்கு பட்டாடை கட்டி வெள்ளி கவசங்களுடன் பதக்கங்களும் காசு மாலையுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து சூரிய சந்திர பிரபை வாகனத்தில் நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். அங்கு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசிக்க கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு நுழைவாயில் ஆராதனையுடன் உற்சவரை ஆலயத்தின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து திருக்குடை பிடித்தபடி உற்சவருக்கு திருவீதி உலா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஓம்கார பகவதியம்மன் கோவிலில் நவக்கிரக பிரதிஷ்டை குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் நவ கலசங்களை பிரதான கலசம் மற்றும் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கருவறையில் அருள் புரியும் மூலவர் அருள்மிகு ஓம்கார பகவதி அம்மனுக்கும் உற்சவருக்கும் கலசாபிஷேகம் செய்தனர். பிறகு நவகிரக சன்னதி விமான கலசத்திற்கும் அதைத் தொடர்ந்து நவகிரகங்களுக்கும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பாலாபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் மாலை வேளையில் அம்மன் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காட்டியதும் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். வெள்ளி கருடன் மீது பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் மற்றும் விருதுநகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் துவங்கிய மாசிமக திருவிழா மற்றும் பிரம்மோற்சவம். சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் மாசி பிரம்மோற்சவம். யானை வாகனத்தில் வீதி உலா வந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.